திடீர்னு ஒரு பையன் கீழே எல்லா செடியும் பிடிக்க பார்த்துருந்தான். எனக்கு சம்மந்தம் வந்துச்சு. ஏன்டா செடியெல்லாம் போடுங்கன்னு கேட்டா, அண்ணா ஒன்றுனா டீச்சர் பாடம் எடுக்க ஆணி வேறு இருக்கிற செடியாக தான் சொன்னாங்க. அதான் செடியெல்லாம் பிடிக்க பார்க்குறோம், ஒரு செடியில் கூட ஆணி வேறு இல்லைன்னா. எனக்கு சம்மந்தம் வந்துச்சு. நான் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டேன்னு போகிற வழியில் திடீர்னு ஒரு பாப்பா வந்து நான் கையில் இருக்க ஃபோன் பிடிக்குமா சமபம் வந்துச்சு. பாப்பா நில்லுன்னு நம்பது. ஆனால் பாப்பா பட்டன் கீழே போட்டு போயிடுச்சு ஃபோனை எடுத்து பார்த்தேன். ஒன்றும் வேலை செய்யலப்பா. நானும் கடைக்கு எப்பயுமே கொடுத்தேன். அவருக்கு டக்கு நானும் பண்ணாரு. ஆயிடுச்சு ஃபோனு. அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப காசு செலவாகுன்னு நினச்சேன். சிம்பிளாக முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னேன். அவரும் ஆமாம் நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அம்மா சும்மா இருக்குமான்ட்டு ஒரு கேள்வி கேட்குறான், கரெக்டாக பதில் சொல்லுங்கன்னு கேட்டோம். அவரும் ஓகே நினைக்கிறது. நானும் மனுஷனுக்கும் ஃபோனுக்கும் நான் வித்தியாசம் நம்பா கேட்டேன். அவரு கொண்டாடுறான் நிறைய இது இருக்குது, அதில் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ட்டு. மனுஷனுக்கு கை கால் இருக்குது, ஃபோனுக்கு கை கால் இல்லை. அவன் நம்ம வித்தியாசம்னு தருது. எனக்கு சம்மக்கம் இது கூட தெரில. 20 வருஷமா அவங்க கடை வச்சுருக்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது, ஃபோனுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது. இவ்வளோதான் வித்தியாசம் ஒன்று. அவருக்கு மண்டை குழம்பு போச்சுக்கிறது. நான் பாட்டுக்கு குடுக்குடுன்னு ஓட்டுனேன். கரெக்டாக ஃபோன் வருது. ஆயா ஊருக்கு கிளம்பி வாப்பா திருவிழா அப்படின்ற. சரி நம்ம பிடிச்சி திருவிழாவாச்சு, நம்ம கிளம்பிடு. கரெக்டாக பஸ்ஸும் வந்து ஏறிட்டேன்பா. கொஞ்சம் தூரம் அப்படியே போயிருந்து பஸ்ஸும். திடீர்னு ஒரு ஆயா ஐயோ வானரம் வருதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடா சமம் என்னது வானரம் வருதா ஏன்னா கத்திட்டுக்கிறாங்க அப்படின்னு எட்டி பார்த்தா ஸ்கூல் பசங்களை பார்த்து வானரம்ன்றாங்க. அவங்க வந்து சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கத்தினே வேணாங்கப்பா, சும்மா இல்லாம அப்படி விட்டா போதான்ட்டு நான் போய் இறங்கிட்டேன். பஸ்ஸுன்னு இறங்கின உடனே ஆயா கொஞ்சம் டீ போட்டுட்டாங்க. குச்சியிலே டீ பார்த்துட்டேன். சொல்லு மாமா பாட்டு போயிடு. சமமாக வந்துச்சு. ஏன்டா போயிட்டு வந்துருக்கிறேன் பூச்சி கேட்டு போயிருந்தேன். ஒன்றும்னா டாக்டர் தான் சுகர் இதா செக் பண்ண சொன்னார் அடிக்கடிக்கு. சுகர் நான் செத்துருண்ணா அப்படின்னா. சுகர் அதுவே நான் கிச்சன் ரூம் போயிட்டு வந்துருக்கிறேன். ஆமாம் கிச்சன் ரூமில் தான் சுகர் வச்சு கொடுப்பாங்க. அடாப்பா நீ சக்கரை தான் சுகருன்றியா நீ ஆமாண்ணா நீ இன்னும் வர காலையில் ஆயா வந்து நீ டீ போட்டு குடிச்சா சுகர் வர கம்மியாக இருக்கா என்ன பண்ணுறது தெரியலண்ணா அப்படின்றான். திருவிழா ஒன்றும் ஓனர் நான் பாட்டு குடுன்னு ஓட்டம் பாயப்பா. நான் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கும் போது எனக்கு திடீர்னு ஒரு பையன் முட்டை பொண்ணு கை கொடுத்துட்டு இதுக்கு நடுவில் நாம போன்னு கேட்கலாம். இதுக்கு தொட தெரியாது, குழந்தைக்கு தெரியும்டா இது விஷயம். அம்பளி இருக்குண்டா, முட்டை கருவு இருக்குண்டா அண்ணன். இட்டு இருக்குன்றான். இட்டு இருக்குமா? ஆமா நான் இட்ட அந்த இட்டு இருக்கும் அப்படின்றான். ஆடா பாவி எனக்குன்னு வச்சாண்டா ஆப்பு உப்புலாம் இருக்கக்கூடாதுடா அப்படின்ட்டு அவங்க கையில முட்டை கொடுத்து நான் குடுன்னு ஓட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டே இருந்தேன். அரண்மனைக்கு உள்ள ஒரு தகராறு. நான் தகராறு நானும் உள்ள போனேன். உள்ள போய் பார்த்தா சொத்து பிடிச்சுன்னு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கொசு வந்து எனக்கு சொத்துல பங்கு இருக்குதுன்னு கேட்டுச்சோம்பா அவங்க கிட்ட. கொசு பங்கு இருக்குதுன்னு கேட்டுக்கவுனே அந்த கொசு நாட்டு நோக்கிச்சான். அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்குள்ள ஓட்டு எனக்கும் பங்கு வேணும்னு கேட்கும். நம்ம நாட்டில் கொசு கூட தேர்த்தெடுக்குது அப்படின்னு நினச்சிக்கினேன். நான் பாட்டுன்னு ஆளை விடுங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டேன். உங்களுக்கு கொசு நான் எவனு கேட்டேன்.